ஆட்டுறமும் நல்லா போட்டேன். ஆள உழுதும் போட்டேன் ஆட்டுறமும் நல்லா போட்டேன். காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை, காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. கட்ட காப்படியும் விற்கவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படியும் விற்கவும் இல்லை. ஒன்றுக்குன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி, கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி. வட்டி பணம் கட்டும் முன்னே நெல் விளையல, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல் விளையல. நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் மன்னார்குடி வட்டி கடையில், சட்டி முட்டி சாமான் எல்லாம் மன்னார்குடி வட்டி கடையில். மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு, பொண்ணு வயசு வந்து 7-8 வருஷமாச்சு. என்ன சத்து குடும்பத்தில் 15 ஆச்சு, என்ன சத்து குடும்பத்தில் 15 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கும் கட்டுப்பாடு பண்ணாம போச்சு, குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு, குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்க லோனு வாங்க 12,000 லஞ்சம் கொடுத்தேன், அரசாங்க லோனு வாங்க 12,000 பணம் கொடுத்தேன், அரசாங்க லோனு வாங்க 12,000 லஞ்சம் கொடுத்தேன். 7-8 மாதம் கழிச்சு 2 லட்சம் தந்தாங்க, 7-8 மாதம் கழிச்சு 2 லட்சம் தந்தாங்க. அட அதில் கூட 19,000 பிடிச்சிக்கிட்டாங்க, சண்டாளங்க அதில் கூட 19,000 பிடிச்சிக்கிட்டாங்க, 19,000 பிடிச்சிக்கிட்டாங்க. கண்டாளங்க அதுல கூட 19,000 பிடிச்சிக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா காலை சாப்பாடு சாப்பிடவில்லையா, தலைவலியா காலை சாப்பாடு சாப்பிடவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா ஒரு இட்லி கூட திங்கவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா, என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்கிறா, இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்கிறா. ஆள உழுது போட்டேன் ஆட்டுறமும் நல்லா போட்டேன், கருது வண்டிக்கு 10,000 கொடுத்து தொலைச்சிட்டேன். நாம் கட்ட காடு பாடு வட்ட யாரு கேட்கிறா, நம்ம உழைச்சு உழைச்சு ஓடா போன யாரு கேட்கிறா, இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையத்தான் யாரு கேட்கிறா. நன்றி நன்றி. நான் கட்டி காத்த என் தஞ்சாவூர் கோபுரம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா, ஆளுக ஊராங்க காணா, பொம்பளை ஆளுக பாதி பேர் சாணி ஓட போயிட்டாங்களா, சாணி தொழிக்க போயிட்டாங்களா. இந்த உட்காந்துருக்க பொம்பளையெல்லாம் உள்ளூரா வெளியூராத்தா, உள்ளூர்னா எதாச்சும் வீட்டுக்கு போங்கத்தா, காலையில் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். இந்த ஜாக்கை வச்சு வீட்டுக்காருக்கு சோறு சமைக்காமல் படுத்து தூங்கிடுவியே, எது எப்படி இருக்கட்டும், கதையை பற்றி ஆரம்பிக்கிறேன். நான் வந்திருக்கு, என்னை பார்த்தா யாரு மாதிரி தெரியுது உனக்கு, பாண்டி கோயிலில் ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரி இருக்கா, குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன், எங்கள் அம்மா நங்கை மோகினி, 7 ஆம்பளை பிள்ளைய பத்திருக்கு எங்கள் ஆத்தா. குடியை கெடுத்துட்டாராடா, யாராது என் ஜம்சாரி அப்புதானா, 7 பிள்ளையை பெற்றிருக்குன்னா எங்கள் அப்பா எந்த அளவுக்கு சித்தரவை எடுத்துப்பான்னு பாரு. எங்கள் ஆத்தாவை தூங்க விடாமல் பண்ணியிருக்கேன், ஒரு பிள்ளை இடுப்பில் இருக்கும்போது இன்னொரு பிள்ளையை வயிற்றில் வச்சுருக்கேன். இதில் எங்கள் அப்பா 8வது ஒரு பொம்பளை பிள்ளை வத்துக்கிறவங்க மட்டும் எங்கள் ஆத்தாவை போய் எங்கள் ஆத்தா வெயில் தாங்காமல் ஈரச்சாக்கை நினச்சி பொத்திக்கிட்டு படுத்து கிடந்திருக்கு. எங்கள் அப்பா போய் மோகினி மோகினி
ஒரு பொம்பளை பிள்ளை பத்துக்குருவோம், நாளைக்கு நகை நட்டெல்லாம் போட்டு அழகு வாக்கணும், நமக்கு தலைவலிச்சாலும் சுடுதண்ணி வச்சு கொடுக்குற பொம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பையில நாளைக்கு நம்ம நெஞ்சில் எட்டி மிதிப்பாங்க அப்படின்னு போய் கட்டை வரல உரியிருக்கார். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, போயிடுறா விளக்க மாற்ற கொட்டி அடிச்சு போடுவேன், கெருப்ப பையில் இடம் இல்லை, வேணும்னா கும்பகோணம் ஜவுளி கடை கட்டை பை இருக்கு, அதை வேணா தர்றேன், அதில் விட பெற்றுட்டு வேணா மயிர் மைனேன்னு வேட்டி விட்ரு. ஆனால் எங்கள் அப்பா அந்த வெறி பிடிச்ச வேங்க கேட்கல. யார் எங்கள் அப்பா எப்படி சிரிக்கிறார் பத்தியா, சும்மா இல்லை. சாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் சோசியத்தை பார்க்க போயிருக்காரு எங்கள் அப்பா. 7 வயதில் ஆம்பளை பயிலுக சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்களே, அவங்களுக்கு எந்த திசையில் பொண்ணு அமையும், அவங்க என்ன வேலை பார்க்கலாமன்ட்டு எங்கள் அப்பா சாதக நோட்டை கொண்டு போய் சோசியத்தை போய் காமிச்சிருக்காரு. சோசியர் நோட்டை பிரித்து பார்த்தேன், ஒரே அரைஞ்சு விட்டேன் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா சாதக நோட்டுக்கு பதிலாக நாங்கள் காது குத்துக்கு எழுதுன மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். திருப்பி எங்கள் அப்பா ஓட்டமாக ஓடியாந்து மன்னிச்சுக்குங்க சோசியரேன்னு வீட்டில் எங்கள் ஆத்தா படுத்து கிடக்கும்போது எங்கள் ஆத்தாவை மடக்குன்னு தாண்டி போய் நோட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் போய் காட்டியிருக்கேன். மறுபடியும் ஜோசியர் என்னடா இழிச்சாத்தனமா தெரியுதான்னு இன்னொரு அறை விட்டுருக்கேன். ஏன்னு கேளு, அது ஜாதக நோட்டு கிடையாது, 100 அட்டை வதிகிற நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். கடைசி வரைக்கும் ஜாதகம் பார்க்க விடவே மாட்டேன். ஜாதகத்தை ஒரு வழி எங்கள் அப்பா கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சிருக்கார். ஜோசியர் சொல்லியிருக்கார், நம்பிராஜன் அவர்கள் ஜாதகத்தில் ராகு கேது எல்லாம் இணைஞ்சு வர்றாங்க, இந்த 7 ஆம்பளை பையில இருக்கிறது உனக்கு கண்டான், ஆடி 3ஆம் தேதி உன்னை அடிச்சு புறப்பட்டுருக்கார், பயில ராசிக்கு உனக்கு 3ஆம் தேதி செத்து போவேன்னு சொல்லியிருக்கார். உடனே ஓட்டமாக ஓடியாந்து எங்கள் அப்பா, எங்கள் வீடு கூரை வீடு தானே, சாதக நோட்டை கூரையில் சொல்லிட்டு எங்கள் ஆத்தா சேலையை பிடிச்சி இழுத்துருக்கேன். மோகினி உன் தாலிக்கு பங்கம் வந்துருச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் ரெடி பண்ணிக்கிறோம்னு போய் கெஞ்சிருக்கேன். எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு, போறையா உலக்கை எடுத்து விதரில் அடிக்க வேடான்னு. எங்கள் அப்பா உலக்கை இருந்தால் தானடி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக்கையை தூக்கி அங்கிட்ட எரிஞ்சிருந்தா கூட எங்கள் ஆத்தா போய் எடுத்துருக்காது, வயசாகி போச்சு. இவன் என்ன பண்ணிவிட்டேன், எங்கள் அப்பன் உலக்கையை தூக்கிக்கிட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு, அவருக்கு வேறு நரம்பு தலைச்சி இப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படி ஓடி இருக்கேன். எடுத்து விட்டு அங்கிச்சாமி அப்போ தான் வீடு கட்ட வானம் தோண்டி குழி கிடந்திருக்கு. குழி எங்கள் அப்பா கவனிக்கலை, குழியை தாண்டிடலாம்னு தாண்டிருக்கேன், அவன் உளி அடிபட்டுருச்சு. எங்கள் ஆத்தா எதை சொன்னிச்சு அதில் அடிபட்டு இப்போ வீட்டில் இப்படி ஒத்தரம் கொடுத்து இப்படி படுத்து கிடக்கு. நான் வரும்போது ஒரு கவக்கம்பை வெட்டி முட்டு கொடுத்துட்டு வந்திருக்கு. ஆனால் என்ன, எங்கள் அப்பா அந்த கொட்டை போன நேரத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலை. ஆனால் நேற்று அந்த வலியோட வலி யார் தட்டு வண்டியில் ஏறி தொங்கிக்கிட்டே எங்கள் அப்பா. தட்டு வண்டிலையா? வெதர் வீக்கம்ல, அவரால் உட்கார முடியாது, விண்ணு தெரிக்கும்னு எங்கள் ஆத்தாவை கூட்டு போய் பொண்ணு வாக்க போயிருக்காங்க. உங்களுக்கா? பட்டுக்கோட்டை பக்கம்தான். பொண்ணு வாக்க போகும்போது பூ ரேட்டு அதிகமாக சொல்லியிருக்காங்க, 100 கிராம் சரி 1000 பூ 2000 சொல்லியிருக்காங்க. எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு, இவ்வளோ காசு போட்டு எதுக்கு பூ வைக்க, காசு வெட்டியாக செலவழிக்கும் சொல்லிட்டு போகிற போக்கில் இந்த எருக்கலஞ்செடி பூ இருக்குல்ல, அதை ஒடிச்சு அதை தலையில் வச்சு எங்கள் அப்பாவும் மாமனார் ஜானத்துக்கு ஆவாரம் குலையை ஒடிச்சு அது தலையில் வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளை இங்கே தான் காட்டுக்கு வந்திருக்கேன். ஆனால் அழகுனா அழகு, அப்படி அழகுன்னு எங்கள் ஆத்தா சொன்னிச்சு. எங்கள் ஆத்தா என்றைக்குமே பொய் சொல்லாது. ஆனால் இந்த ஊருக்கு வந்த நேரம் அந்த ஐயனார் அந்த 18ஆம் படியானு கண்ணை திறந்துட்டாங்க. ஐயனாரே, என் பொண்டாட்டியா அழகா நீ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்னா, கருப்பா உனக்கு 4 கடை வெட்டுறேன்டா. என் பொண்டாட்டி முகத்தை நான் பார்க்கலங்க, அவள் அழகான். அன்னதானம் 2000 பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, கோயில் திருவிழா ஊட போயிருக்கா, பூரா இலையை மடக்கிருக்காங்க செருப்படுத்து அடிக்கிறதுக்கு. அப்படியே சோறு சமையல் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, 2 சிப்பந்தான் போட்டிருக்காரு. நடந்த நேரம் சோறு விலைதான் 2 சிப்பு அரிசியில் 2300 பேர் சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் அவள் கைராசி தான், பரவாயில்லையே. ஆனால் ஐயா, கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாம் அலர் கோயில தான் எங்கள் தாலி கட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டு கெடா செவரொட்டியை சுடுத்தீங்க கூடாது. ஏன்னா கெடா பக்கமே வந்துடாத, நீ வெள்ளாடு நினச்சி ஓ மேலே தவிரம் ஓ மண்டையை பாரு கண்ணே. அது பேர் அந்த மண்டை தாங்க அவனுக்கு அழகு. அது பேர் என்ன தெரியுமா? கண்ணே கௌசல்யா, கௌசல்யா வாடா என் தங்கம். பொம்பளை ஊரா ஏஞ்சிருக்கிறிய? அப்படியே உங்களுக்கு போறாம
இவ்வளோ அழகான முகம் நமக்கு இல்லைன்னு பொம்பளை ஊரம் போறான் படுவீங்களே. கண்ணே கௌசல்யா, வேமா வாடா, மூர்த்த நேரம் தவறிடும். இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. யாரை என்னை சத்துன்னு அடிச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சே. கௌசல்யா வந்துட்டாளா? என் மனைவி வந்துட்டாளா? வருங்கால என் கோபுர கலசம் வந்துட்டாளா? கௌசல்யா வாடா, அத்தை முகத்தை பார்த்துக்கிட்டு வெஞ்சனம் இல்லாம கஞ்சி குடிப்பண்டா. வாடா என் தங்கம். ஆஹா, என் வருங்கால மனைவி வந்துட்டா. அவ கையே இப்படி சாப்பிட்டா இருக்கே, அவளை வெளுத்தாடி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்ன கட்டி பிடிக்கும் போது மிச்சர் பாக்கெட் மாதிரி முறுமுறுன்றது என்ன? ஒருவேளை பெட்டிக்காரக்காரை மகளா இருக்குமோ? ஆஹா, இந்த கையை எங்கனே பார்த்துருக்கேனே, என் கூடையே பழகின கையும் காசப்புறம் திட்ட கை மாதிரியே தெரியுது. அப்படி ஒரு மனக்கணக்கு நம்ம போடக்கூடாது. ஊராமட்டு பிள்ளை நம்ம பிள்ளை மாதிரி. ஐயா, என் முண்டாட்டி கல்யாணம் ஆனதுலேருந்து நான் 1 மாதத்துக்கு நாடகத்துக்கு வர மாட்டேன். அவன் மடியிலே தான் படுத்து கிடப்பேன். ஆனால் அவன் முகத்தை பார்க்கணும். இந்த குரலை எங்கனே கேள்விப்பட்டிருக்கனே, உளுந்த வடைக்காக என்கிட்ட மண்டி ஓட்ட குரல் மாதிரி இருக்கு. இருந்தாலும் வாய்ஸை வச்சு அப்படி இடம் விடக்கூடாது. என்ன முண்டை கேதத்துக்கா வந்து? அது கூந்தல் மசுரே இவ்வளவு தூரம் இருக்கே. அப்ப ஏன் கருப்பு? ஒரு பாட்டு பாடுறா கௌசல்யா. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. இந்த தொண்டனக்கான்னு ஒரு பாட்டு பாடு. ஏங்கி ஏங்கி நீங்க நீங்க இப்படி பாக்குறீங்க, உப்பில்லாத பத்திய உப்பில்லாத பத்திய காரே ஊறுகாய கண்ட்ரோல். முழுசா பாடுறா கௌசல்யா, பாடுறா கௌசல்யா. உப்புல்லாத பத்தியக்காரே ஒரு காய பார்த்தானா தொண்டனை. பாடுறா கௌசல்யா, பாடுறா என் தங்கம், குறைய பாடுறா. தொண்டனக்கா என்ன பாட்டு? இந்த பக்கி ஊரை ஏன் அப்படி சிரிக்கிறாங்க? அந்த பாட்டை பாடுறா. உப்பில்லாத பத்தியக்காரே ஊறுகாய. வா போ தொண்டனக்கா. தொண்டனை களி தொண்டனக்கா டொனக்கனக்கா போடுறேன். இந்த ஜோலியை முடிச்சு போடுறேன். அந்த நிலாபத்தான் நான் கையில பிடிச்சேன். எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டு. கண்ணை மூடனா நோத்தா ஈர்லையா தெரியும், ஒரு மசிரும் தெரியாது. கண்ணே உன் திருமுகத்தை காட்டுறா கௌசல்யா. மச்சான் உன் முகத்தை காமிடா. அதான் நுனைதா. என்னடா அது வாய்ஸுக்கு? ஐயோ 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 ஐயோ. நல்ல மைக் வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாடுறா. பூங்காத்து திரும்புமா துருங்குமா. எத்தனை வீட்டில் மாடு அத்துட்டு போச்சுன்னு தெரியல. ராசாவே வருத்தமா ஆகாயம் விரும்புமா. வரிதிரியாட்ட விடுமுண்டை கீரை முண்டை. உன் முகத்தை காமிடா, நான் கண்ணை முடிக்கிறவா. டோட்டல் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடே தப்பு பண்ணிருச்சாடா. எந்த பாரில் பாட்டில் வரக்கிற உம்பளை மாதிரி இருக்காவ. மேடம் இங்கே வாங்க, கொஞ்சம் வாங்கலே. இங்கே வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்களே. பெரியம்மா பாதகத்தி முண்டை பாவாடை இல்லாமல் டிவி ரிமோட்டு கவரை சுற்றிட்டு சொன்னேன். காலில் கும்பிட்டு விழுகிறேன். நான் 100 வருஷம் வாழணுமா, என்னை விட்டுருங்கம்மா. 200 வருஷம் கூட வாழுங்க மச்சான். மச்சான் மச்சான் அத்தா பொம்பளையெல்லாம் பாருங்க, எந்த சேலைக்கு எந்த ஜாக்கெட்டு மேட்ச் பாருங்க.
ஜாக்கெட்டு கூழு ஊத்துறோம் மாரிய தவளை கூழு ஊத்துறோம் போல மாதிரி இருக்க. இது என்னடி? மஞ்சள் கலர் சட்டை போட்டுருந்துருக்கு, அது நானும் மஞ்சள் கலர் போட்டேன். ஆம்பளை ஆளுகள்லாம் அது மூஞ்சிய பாருங்கய்யா. இன்னும் ஒரு 5 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. ஏன் ஞாபகமா வருமா? ஐயா ஒரு 220 ரூபா கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்களேன். என்னங்க அத்தான் அப்படி சொல்றீங்க? கௌசல்யா, அத்தான் உன் வாழ்க்கையில் விளையாடுற நான் ஆறு. உன் அழகுக்கு நானா ஈடு கொடுக்க முடியுமா? கலிக்கா என்ன செய்யுது? என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு வாக நீ போடணும். கட்டி பிடிக்காத முழுக்கு முழுக்கு குத்துது. என்னத்தை திணிச்சிட்டு வந்தியா மயிர் மகளே? டெய்லி இது முகத்தை பார்த்துட்டு நான் அன்பாலயத்தில் போய் சோத்துல கை வைக்கிறேன். இது மூஞ்சியாத்தையும் தெரியுதுதா. சரி, வள்ளியம்மா கேட்டாங்கல்ல, ஒரு பெண்ணு ஒரு பொம்பளை வந்து எத்தனை இடத்துல பொட்டு வைப்ப நீ சொல்லு. என்ன இது கூட தெரியாம இருக்கேன்? நீ பொம்பளை தானே, அப்புறம் நான் ஆம்பளை நான் நினைச்சா. சொல்லு எத்தனை இடத்துல பொட்டு வைக்கணும்? பொட்டை எங்கே வைக்கணும்? பொட்டு முதல்ல கடையில் இருக்குமா, கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பேனா, வீட்டில் இருந்தால் அங்கிட்டு தட்டி விட்டுருவீங்கன்னு பீரலில் வைப்பேனா, பீரலில் இருந்த கதவை திறக்கிறோம்னு அப்புறம் அலமாரில் வைப்பேனா. எங்கே வைப்பேன்னு கேட்டா உடம்புல எங்கெங்க வைப்ப? நீ அப்படியா கேட்டா? நீ அழுகும் போது நக்கு நாப்புல இருக்கு. அது மூஞ்சிய பாரு தாலி, முட்டை ஓட்டம் நல்லா மாதிரியே இல்ல கட்டினவன் தாலி உசுரோட இருப்பான். என் தலையில கட்ட பாக்குறான். ஹலோ மிஸ்டர் கப்ளிங் மண்டை, ஒரு 60 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கவே. என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க, இந்த மய ஓரத்தில் கேட்டாங்க, கௌசல்யா எல்லாம் ஒன்னால வேணும். கௌசல்யா மடுவ மர பாரு சேர்மன் ஐயா கௌசல்யா எல்லாம் சிரிக்கிறாங்க. ஐயா இதை வச்சு உங்க ஊர்ல 100 நாள் வேலைக்கு வச்சுக்கிறீங்களா? அட்டவதிரவனே வெட்டிடுங்க அப்படியே. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கௌசல்யா. கல்யாணா? என் பொண்டாட்டி உள்ள இருக்கா. உள்ள இருந்தா நம்ம வெளியே இருப்போம். 3 மயிர் மகன் ஏன் அதவே தான் பார்ப்பேன். சரியான அவசாரி பேல தான் பண்ணீங்க. கீர்த்தி சுரேஷ் என் பொண்டாட்டி இந்த வர அவ கீர்த்தி, நீ பெரிய கண்ணே. என்னங்க இவ்வளவு எங்க போனீங்க? இவ என் வாழ்க்கையில பங்கு ஓடுறாடா. எந்த சக்காலத்தி மக சக்காலத்தி? இந்த திரும்பி பாருவேன். எந்த சாண்டை குடிக்கும் மாவ? ஏய் யாரு நீ? நீ கேக்குறவ? ஏன் புருஷன் நீ வச்சிருக்கியா? நீ கௌசல்யா சண்டை வேணாம். ஏன்டா டே? ஏய் இந்தடி யாரு நீ முத? ஏன் புருஷன் வச்சிருக்க நீ யாரு? என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இது ஏன் விட்டு புருஷன் டி? ஏன் புருஷன்? ஏன் புருஷன் நீ எப்படி வச்சுக்கிட்டா? ஏண்டி ஏன் புருஷனை உனக்கு எப்படி வச்சுக்கிறான்னு? குச்சி எடுத்துட்டு இதுல குத்தி விட்டுருவேன். டேய் எதுல இதுல குத்தி விட்டுருவேன். ஏண்டி ஏன் புருஷன், என் தங்க புருஷன், என் வைர புருஷன் நீ ஏண்டி வச்சுக்கிற? தங்க புருஷனை இதுல குத்திக்க தலையில. நீ ஏண்டி வச்சிருக்க என் புருஷனை? ஆல்ரெடி யாரு வச்சுக்கிருக்குது? தட்டி விட்டு உன்னை தட்டாம விட முடியும் பாத்துக்க. கௌசல்யா சண்டை வேணாம். என்ன தண்டை வேணாம்? நல்லா வாயில வந்துடும். எந்த ஏன் இங்க மரியாதை உனக்கு இனிமேல் என் புருஷனை பேச. ஏங்க நீங்க வாங்க அந்த பக்கம். அவட்ட பேசாதீங்க. சண்டை போடாத. சண்டை போடாதே. இருந்தாலும் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்காத கீர்த்தி சுரேஷ். என்ன கீர்த்தி நல்லா வாயில வரும். நல்ல மரியாதை இல்லை. எந்த காலத்துக்கே கொண்டு வந்து என்ன ஏண்டி என் புருஷன் வச்சிருக்க நீ? என் வாழ்க்கை கடுக்க வருது. நீ போட அவசாரி போல. கௌசல்யா என்னடி அழகுல படுத்துறா இருக்கே? நான் என்ன ஏண்டி கால்ல வர ஏய் இன்னும் நீ என் புருஷனை சாச்சு விட்ட. ஐயோ ஐயோ
எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தான் பிறந்தானோ ஏய் இது நீ ஒட்டு என்னடா அது சோத்து தின்று காக்கா சத்து அது மண்டையை பாரு கழுத்திருப்பேன் கோழி மாதிரி கிலோ 10 மசுரு கிலோ 10 ஏங்க மன்னார்குடிக்கு போய் ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா மசுரை புடுங்கினான்னு சொல்லட்டும். ஏங்க 1000 தான் இருந்தாலும் நீங்க தொட்டுட்டீங்க அவளே பாவம் அவன் என் கூடவே இருந்து வாழ நான் தொடுறதுக்கு லாலாக்கலா அல்வாவா இதை வச்சுலாம் எவனாவது முதல்ல செத்த நேரம் கட்டில படுக்க முடியுமா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அத்தே ஏங்க அவ காலை பார்த்தே மூட்டத்துல வேகாத விறகு மாதிரி கொஞ்ச நேரத்துல அனாதையா சாக தெரிஞ்சானா கண்ணு கரு இருந்தாலே ஏங்க அவ கூட தான் நீங்க இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துனீங்களா? ஐயா யாராவது பிரஷர் மாத்திரை வச்சிருக்கீங்களா ஐயா? இல்ல சும்மா மாத்திரதுக்கு மூடு கண்ணே கௌசல்யா டேய் கௌசல்யா தாங்க வா பாவங்க அவ இருந்தாலும் நானும் ஒரு பெண்ணு அவளும் ஒரு பெண்ணு தானே. அப்படி பாத்ரூம் போயிடாத ஏங்க கருங்குளத்து முனி அடிச்சிடும். ஐயோ தங்கச்சி அம்மா என்னது மட்டாலம் கொட்டுதடி மனசு இந்த மல்லியப்பு மணக்கிற வயசு மத்தாளம் கொட்டுதடி மனசு இந்த மல்லியப்பு மணக்கிற வயசு காட்டுப்பூவுக்கு ஒரு